அதனால் நம்முடைய பிரதமர் எலெக்ஷன் சீசனுக்கான ஒரு டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நம்முடைய பிரதமர். அதனால அந்த டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில் இங்கே வந்தார், பேசினார். 45 நிமிஷம் பேசினார். அந்த 45 நிமிஷத்துல பல முறை முதலமைச்சருடைய பெயரை சொன்னாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை சொன்னார், பல எதிர்கட்சிகளின் பெயரை எல்லாம் சொன்னார். ஆனா ஒரே ஒரு கட்சியோடைய பெயரை மட்டும் சொல்லல, அது அதிமுக. மேடையிலே நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 45 நிமிடம் பேசிய பிரதமர் அவருடைய கட்சியோடைய பேரை சொல்லவே இல்லை. எங்களுக்கெல்லாம் என்ன கவலைன்னா, உங்க பேரு சொல்லாத பேராவே போயிட போது, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். அப்படி ஒரு கட்சியின் பெயரையே நிராகரிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை ஆளாக்கிய இயக்கத்திற்கு, கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பழனிசாமி அவர்களே, மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மீது திடீரென்று அக்கறை வந்தது போல் பேசுகிறீர்களே, இதுவரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி செலவு செய்திருக்கிறீர்கள். தமிழுக்கு 167 கோடி செய்திருக்கிறீர்கள். அந்த இரண்டையும் ஒன்றாக்கி விட்டு வாருங்கள் பிரதமர் அவர்களே. தொடர்ந்து தமிழ்நாட்டின் திட்டங்களை நிறுத்த, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு, இங்கே சீசனுக்கு சீசன் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் மட்டும் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கும் இந்த தமிழ் மண்ணிலே இடமில்லை என்பதை நாம் காட்டுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் ஒரு தேர்தல் பிரச்சார பீரங்கியாக ஒவ்வொரு வீடாக தேடி சென்று நம்முடைய சாதனைகளை சில புரியாதவர்கள் இருந்தால் அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.